வணக்கம். ஆயிரத்தி சேனல் இருந்து மீண்டும் ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனல் வீடியோன்னு கூட சொல்லலாம். நம்ம ஈரோட்டில் நாம் இன்னைக்கு வந்து இருக்கிற இடம் வந்து கேபி மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு. என்னங்க இருக்குது அப்படின்னா, எல்லாரும் வண்டி வாங்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் நல்ல வண்டி, ஹையர் எண்டில் ஒரு புது வண்டி வாங்கணும், புது வண்டி அளவுக்கு செகண்ட்ஸில் விலை கம்மியாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினைப்போம், ஒரு பட்ஜெட் ஃபுல்லான. அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேங்க. ஈரோட்டில் சூரம்பட்டி 4 ரோடு பக்கம், சூரம்பட்டி 4 ரோட்ல இருந்து சூரம்பட்டி வலசு போற இடத்துல கேபி மோட்டார்ஸ். இங்க என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இவங்கள்ட்ட வண்டி வந்து புது வண்டி, மினிமம் யூசேஜிலான வண்டி வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வண்டி பத்தியும் அந்த கம்பெனியை பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க அந்த வீடியோ. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பல்சர் நினைக்கிறேன். நம்மளாம் வந்துங்க வண்டி வச்சிருந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. நம்மளோட வண்டியோட நாலேஜ் எல்லாம் நம்மளுக்கு இல்லை. இப்பத்த பசங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது. இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜில் அண்ணன்ட்ட கேட்ட சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எங்க முன்னாடி இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் நினைக்கிறேன். பல்சர் 200 NS 200ங்கிற வண்டிங்க. இது மார்க்கெட்ல இதோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு வருதுங்க? இது மார்க்கெட்ல அரௌண்ட் உங்களுக்கு 1.5 lakhs 1.6 lakhs வருங்க. ஓகேங்க. இது எவ்வளவு கிலோமீட்டருங்கண்ணா ஓடி இருக்கும்? இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. வெறும் 3000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குதுங்க. இது எந்த வருஷம் மாடலுங்க? 2022 மாடல். இப்போ ஒரு ஒன் இயர் தான் ஆயிருக்கு. 1 இயர் தான் முடிஞ்சிருக்குதுங்க. இதுல டிஸ்கவுண்ட் பிரைஸ் எவ்வளவு வருங்க? எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நாங்க அரௌண்ட் ஒரு 1,20,000 1,20,000 ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ருபீஸ் மேல கம்மியாகுதுங்களா? பாத்தீங்கன்னா ஒரு 35 to 40,000 ருபீஸ் மேல இது கம்மியாகுதுங்க. இது வந்து ஒன்லி 3,000 கிலோமீட்டர் சிங்கிளோட. உங்கள்கிட்ட வந்து ஃபைனான்ஸ்ல இருந்தது, அதனால முடியாம ஃபைனான்ஸ் சவுண்ட் வெஹிக்கிளா இருக்குங்காட்டி வண்டியும் பார்த்தா ரொம்ப சூப்பராகவே புது வண்டி எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இந்த வண்டி இருக்குது. சூப்பருங்கண்ணா. நெக்ஸ்ட் வண்டி அப்படியே பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்பத்த யங்கர் ஜெனரேஷனோட கனவுன்னு சொல்லலாம், R15 சொல்ற வெஹிக்கிள். இன்னைக்கு இந்த வண்டியை புக் பண்ணா எவ்வளவு நாள் ஆகுதுங்க? புக் பண்ணா மினிமம் 20 to 30 days ஆகும். 25 நாளுக்கு மேல ஆகும். எவ்வளவு ரேட் வருதுங்க மார்க்கெட்லீங்க? இந்த அரௌண்ட் 2,30,000 ரூபாய் இந்த வண்டி. ஓகேங்க. இந்த வண்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ரெட் கலர் R15 வெர்ஷன் 4.0 அப்படிங்கிற வண்டி இங்க என்ன எவ்வளவு கிலோமீட்டர்ல இந்த வண்டி உங்க கைக்கு வந்திருக்கீங்க? இது வந்து அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 11,000 11,000 கிலோமீட்டர் சிங்கிள் ஓனருங்க. வண்டி வந்து பாத்தீங்கன்னா 856, தட் மீன்ஸ் பெருந்தரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. நம்மள்ட்ட எவ்வளவு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல எவ்வளவு வருங்க? நம்ம அரௌண்ட் ஒரு 1,80,000 கொடுக்கலாம். 1,80,000 அரௌண்ட் ஒரு 60,000 ருபீஸ்க்கு மேல இந்த வண்டியில வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல சேவ் ஆகும். கரெக்டுங்களாங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ஒரு வெஹிக்கிள் போய் பாத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யமஹால அடுத்த சீரியஸ். இது வந்து நம்ம அதே R15ல ரெட் கலருங்க. இது வந்து ரேசிங் ப்ளூ கலர் வெஹிக்கிளுங்க. இதுவும் வந்து ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. எப்பவுமே ஈரோட்ல வந்து ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு ரொம்ப ஒரு மோகம் அதிகமா இருக்கும். இந்த ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இங்க வந்து சேலுக்கு வந்திருக்குது. இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்களா? இது அரௌண்ட் ஒரு 5,000 to 6,000 தான் ஓடி இருக்கு. அரௌண்ட் 5,000 to 6,000 கிலோமீட்டர் தான் ஒரு இருக்கு. 2023 மாடலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 23 மாடலுங்க. இது எவ்வளவு டிஸ்கவுண்ட் ரேட்ல நம்மளால தர முடியுங்க? இது 1,92,000. ஓகே. அரௌண்ட் பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு 60,000 ருபீஸ்க்கு மேல கம்மியாகும். இது ஓடுன விலையே, ஓடுன கிலோமீட்டர் வெறும் 6,000 கிலோமீட்டர். 6,000 கிலோமீட்டருக்கு 60,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ரேட்ல நாம R15 வந்து இன்னைக்கு ஓட்டணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து எடுக்கிறப்போ R15 வந்து ஒரு 60,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ரேட்ல நம்ம சிங்கிள் ஓனர் கையில இருந்து வருதுங்க. வண்டி பாத்தீங்கன்னா புது வண்டியா இருக்குதுங்க. வாங்க நெக்ஸ்ட்ங்கண்ணா. நெக்ஸ்ட் R15ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் வித் பிளாக். இது வந்து லிமிடெட் எடிஷன். இது வந்து புக் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். நார்மலா எல்லா டைம்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்காது. ஓகே. உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே ஹை மாடல் வண்டி தான். ஸ்போர்ட்ஸ் பைக் தான். இந்த வண்டி வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? இது அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 9,000 கிலோமீட்டர். 9,000 கிலோமீட்டர் ஓடுனா R15 2023 மாடலுங்க. 2023 மாடலுங்க. நம்ம இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருந்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். பெருந்தர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. லிமிடெட் எடிஷனுங்க. இதை புக் பண்ணா மட்டுமே கிடைக்கிற வண்டி. இங்க வந்து நீங்க என்ன ரேட்டுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல வருங்க? இது 1,85 கிடைக்கும். 1,85,000 இருக்குங்க. தட் மீன்ஸ் ஒரு 65,000 to 70,000 டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து நம்ம கையில R15 ஒன்லி 9,000 கிலோமீட்டர் ஓடுன வண்டி வந்து இங்க சேலுக்கு இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே R15ல வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 அடுத்த இது வெர்ஷன் 3 மாடல் வந்து நம்ம இங்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்க, TN33ங்கிறது ஒரு வேல்யூ இருக்கும். TN33 மாடல்ல ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல சிங்கிள் ஓனர் 2021 மாடலுங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? இது அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ஓடி இருக்கு. அரௌண்ட் 13,000 கிலோமீட்டர், வெறும் 13,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி சிங்கிள் ஓனருங்க. இங்க இருக்கிற எந்த வண்டியிலும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிராட்ச் கூட பார்க்க முடியாது. அப்படிதானுங்க? வெரி லேட்டஸ்ட் மாடலுங்க. நாம வந்து யமோகா ஷோரூம்ல போய் R15 நம்ம புக் பண்றோம் அப்படின்னா, யமோகா ஷோரூம்ல போய் R15 நம்ம புக் பண்றோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு 25 நாள் 30 நாளுக்கு மேல வெயிட் பண்ணி அந்த புது வண்டி எடுத்து இன்சூரன்ஸ் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போய் அந்த வண்டி இங்க கொண்டு வந்து ஒரு பைனான்ஸ்ல போட்டு 2,60,000 ரூபாய் போட்டு அந்த வண்டி வாங்குற இடத்துல இங்க நம்ம கேபி மோட்டார்ஸ்ல இந்த வண்டி ஏவரேஜா என்னோட கால்குலேஷன்ல இருந்து சொன்னா ஒரு 180 to 190க்குள்ள வண்டி நம்மளால R15 வாங்க முடியும். கரெக்ட் தானுங்க? கண்டிப்பா வாங்கலாம். இப்பத்த ஜெனரேஷனுக்கான வண்டியும் அந்த வச்சிருக்கிறாரு நினைக்கிறேன். இதுவும் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் தான். இது என்ன வண்டிங்க? Yamaha FZ வெர்ஷன் 3 மாடலுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 86ங்க, சிங்கிள் ஓனருங்க. இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? இது அரௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7,000 கிலோமீட்டர். வெறும் 7,000 கிலோமீட்டர் மட்டுமே ஒண்ணு நம்ம FZ வந்து இங்க சேலுக்கு இருக்குதுங்க. சிங்கிள் ஓனருங்க. இதோட ரேட்டுங்க? இது ரேட் அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 85,000 வரும். புது வண்டி 1,40,000. 1,40,000 ஆன வண்டி உங்கள்ட்ட வந்து 85,000 கிடைக்கும். இன்னைக்கு 85,000 ஒரு ஆக்டிவாவே கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஆக்டிவா எடுத்தீங்கன்னா புது வண்டி 1,05,000 கிட்ட வரும். 1,05,000. இன்னைக்கு நம்மளோட யங்கர் ஜெனரேஷன்ஸ் வந்து FZ ஓட்டணும் அப்படின்னா இன்னைக்கு கஷ்டப்பட்டு லோன் போட்டு புது வண்டி வந்து அங்க மார்க்கெட்ல எடுக்கிறதுக்கு இங்க நம்ம கேபி மோட்டார்ஸ்ல அதே FZ வெறும் 85,000க்கு நம்மளுக்கு இங்க கிடைக்குதுங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே நம்மள்ட்ட இருக்கிற ஃபேமிலி எல்லாம் ஓட்டுற மாதிரி, பெரியவங்க ஓட்டுற மாதிரி நார்மலான வண்டி நம்ம இப்ப பாக்கலாங்க. ஓகேங்கண்ணா, நீங்க வந்து இவ்வளவு நேரம் நம்மள்ட்ட இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாத்தையும் கண்ணில் காட்டிட்டீங்க. நம்ம கேபி மோட்டார்ஸ் வந்தா ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து ஒரு 50,000 to 70,000 rupees ரேஞ்ச் கம்மியால நம்மளால வண்டி வாங்க முடியும் காட்டிட்டீங்க. ஃபேமிலி பீப்புளுக்கு எல்லாம் நம்மள்ட்ட வண்டி வச்சிருக்கீங்களா? நான் கேட்கறது ஃபேமிலி ஓட்டுற மாதிரி, லேடிஸ் ஓட்டுற மாதிரி எல்லாம் நம்மள்ட்ட வண்டி இருக்குதுங்களா? கண்டிப்பா இருக்குங்க. ஃபேமிலி ஓட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் நிறைய வச்சிருக்கோம். அது இல்லாம 125cc 100cc பைக்ஸ் நிறைய இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வெரி லேட்டஸ்ட் மாடல், பிரைஸ் வந்து ரீசனபிளா கிடைக்கும். அடுத்தது இங்க என் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அந்த காலத்து வண்டின்னு சொல்ற மாதிரி நம்ம TVS XL சூப்பர் இதெல்லாம் நம்ம ஊர் வண்டிங்க. நம்ம ஊர் வண்டி இங்க சேல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதே எல்லாமே பார்த்தா புது மாடலாவே தெரியுதுங்க. இது உங்களுக்கு மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2018. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் பாத்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா 82,000 வரும். நாம இங்க பாத்தீங்கன்னா 30,000. ஓகே. உங்கள்ட்ட என்னென்ன பிராண்டோட வெஹிக்கிள்லாம் உங்க கையில இப்ப இருக்குங்க? நம்மகிட்ட மேக்ஸிமம் எல்லா பிராண்டோட வெஹிக்கிளும் இருக்குங்க. மேஜரா வந்து பாத்தீங்கன்னா Yamaha, Bajaj மேஜரா வச்சிருக்கோம். அடுத்து TVS வச்சிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். பிளஸ் லேட்டஸ்ட் மாடல் மட்டும்தான் வச்சிருக்கோம். நம்ம வந்து ஃபினான்ஸ் ஓன்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால லேட்டஸ்ட் மாடல் மட்டும்தான் இருக்கும். எல்லாமே சிங்கிள் ஓனரா தான் இருக்கும். ஓகேங்க. அவ்வளவு நேரம் நம்ம கம்ப்ளீட்டா நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பைக் மாடலுமே பார்த்தாச்சு. இப்போ வந்து இவங்கள்ட்ட இருக்கிற நம்மளோட ஈரோட்ல கேபி மோட்டார்ஸ்ல இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஸ்பெஷலைஸ்டு? ஏன்னா இவங்க அதுக்கு தலை சிறந்தவங்க. இங்க வந்து அதிகமான கஸ்டமர் வந்து லேடிஸ்க்கு வண்டி வாங்கி கொடுக்கறது தான் இருக்காங்க. அந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து இங்க நான் இப்போ பார்த்தேன், நல்ல ரேஞ்சில் இருக்குது. இவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மாதிரி வண்டியில அவங்க வச்சிருக்காங்க. சொல்லுங்க. இது வந்து Yamaha Passion, லேடிஸ் ரொம்ப விரும்பி எடுக்கிற வண்டி. 125cc. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். ஆக்டிவாவோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கம்மியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 2022 மாடல் வரும். நியூ வெஹிக்கிள் போனீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1,20,000 வரும். உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75,000 பண்ணும். இது வந்து டோட்டலாவே 7,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வெறும் 7,000 கிலோமீட்டர் ஓடுங்க. ஒரு ஒரு 20,000 ரூபாய்க்கு மேல விலை கம்மியில, 25,000 ரூபாய்க்கு மேல விலை கம்மியில வந்து இங்க கிடைக்குது. வேற இதே மாதிரி இங்க பார்த்தா ஆப்போசிட்ல நம்மளோட ஆக்டிவா நிக்குது, ஆல்பா நிக்குதுங்க, ஃபேஷனோஸ் இருக்கிற எல்லா விதமான ஸ்கூட்டர்ஸும் இங்க வந்து அவைலபிள்ல இருக்குது. நம்ம கேபி மோட்டார்ஸ்ல டச்ல இருந்துகிட்டே இருந்தா நம்மளுக்கான நல்ல வண்டியை வந்து நம்மளால வாங்கிக்க முடியும். நம்ம 1001 எந்த ஒரு விஷயத்த பண்ணினாலும் நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ ஆகட்டும், நம்ம பண்ணிட்டு இருக்கிற
சிறப்பு நீங்க ஆயிரத்தில் ஒருவரை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு புதியான விஷயத்தை தான் நம்ம உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். நாம இந்த ஆயிரத்தில் ஒருவர் சேனல்ல கேபி மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்ததுல நாம இன்னைக்கு ஸ்பெஷலைஸ்டா பார்த்தது ஈரோட்ல மித்த எங்கேயும் இல்லாத ஒரு விஷயத்த, ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் சேலிங்ல பாப்புலரா இருக்கிற கேபி மோட்டார்ஸ்ல தான் நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு இப்போ வந்திருக்கோம். நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் நம்ம இப்போ கேட்க வேண்டியது இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கேள்விங்க, எல்லாரும் வந்து டூ வீலர் வாங்குறதுக்கு கடைக்கு போறதே வந்து ஒரே காரணத்துக்காக தான், அங்க போனா புது வண்டி வாங்கினா லோன் ஈஸியா கிடைக்கும் அப்படின்றான். எனக்கு நீங்க உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய விஷயம் அதேதான். இங்க வாங்குறவங்களுக்கு உங்களால ஏதாவது பைனான்சியல் சப்போர்ட் பண்ணி தர முடியுங்களா? கண்டிப்பாங்க, லோன் நம்மளே அரேஞ்ச் பண்ணலாம். என்ன வெஹிக்கிள் வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இனிஷியல் டவுன் பேமெண்ட் தகுந்த மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் ஆப்ஷன் நம்மகிட்டே இருக்கு, நம்மளே அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்க, நீங்களே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்ப பேங்கிங்ல இஎம்ஐ ஃபெசிலிட்டி எல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் தான் பண்றாங்களே, உங்கள்ட்ட அது மாதிரி ஆப்ஷன் இருக்குங்களா? கண்டிப்பா கஸ்டமைஸாவே இருக்குங்க. பேங்க்ல எப்படின்னா லோன் போடுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 6 months வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, பே பண்ணியே தான் ஆகும். நம்ம கிட்ட அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கிடையாது. நீங்க லோன் எப்போ வாங்கிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டே வேணாலும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் மந்த் வேணாலும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து லோன் க்ளோசர் வந்து எப்போ வேணுமோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பெரிய விஷயம் கேட்கணும்னாங்க, இப்பதான் நம்ம டூ வீலர் அப்படின்னாவே ரிஜிஸ்டர்டு டூ வீலர் வெஹிக்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி வண்டி இல்லாம ரிஜிஸ்டர்ட் டூ வீலர் வெஹிக்கிள் எல்லாத்துலயும் எந்த சந்து முன்னல் திரும்பினாலும் நம்பர் பார்த்து ஃபைன் போடுறாங்க. ஹெல்மெட் இல்ல, அது இல்ல, அதுன்ட்டு. இப்போ உங்களுக்கு இருக்கிற வண்டியில வந்து ஃபைன் அப்படிங்கிறது பேக் எண்ட்ல நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் எப்படி உங்களால கிளியர் பண்ணி தர முடியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதோட ப்ரொசீஜர் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா வந்து வெஹிக்கிள்ல வந்து ஆன் ரோட்ல யூஸ் பண்ண வண்டிங்கும் போது ஃபைன் இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா அதிகமா இருக்கு. ஏன்னா ஃபைன் ப்ரொசீஜர் வந்து இப்போ ஆன்லைன் பண்ணனால அதிகமா இருக்கும். மேக்சிமம் எங்கிட்ட இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சலான், அதாவது ஃபைன் சலான், டிராபிக் சலான் இருந்துச்சு அப்படின்னா நாங்களே அதை கிளியர் பண்ணி கொடுத்து அதுக்கு மேலே ரெசிப்ட் கஸ்டமர் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ்ல பக்காவா இருக்கும். அதாவது ஒரிஜினல் ஆர்சி, இன்சூரன்ஸ், உங்களுக்கு நேம் டிரான்ஸ்ஃபர், அதுக்கு பழைய கஸ்டமரோட ஆதார் கார்டு இப்ப கம்பல்சரியா தேவைப்படுது நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. அது முதல் கொண்டு நம்ம எல்லாமே கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து வெளியூர்ல இருக்கிறேங்க. என்னால வந்து இங்க வந்து வண்டி பாக்குறதுக்கான நேரம் இல்லைங்க. இந்த வண்டியை வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்க எதுல போனா சோசியல் மீடியால நான் தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளுக்கு ஏதாவது வெப்சைட் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா வெப்சைட் இருக்குங்களா? கண்டிப்பா வெப்சைட் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு அதுல பிங் பண்ணி கேக்குறதாவும் கேட்டுக்கணும். இல்ல எங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணி உங்களுக்கு என்ன வண்டியோட டீடைல் வேணுமோ எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். வண்டி நீங்க வேற என்ன அக்சசரிஸ் தான் நீங்க நம்ம கஸ்டமருக்கு நீங்க பண்ணி தரீங்க? வண்டி மேக்ஸிமம் நம்மகிட்ட வந்த உடனே நம்ம மெக்கானிக் வச்சு அதை ப்ரீ செக் பண்ணி எந்த வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு ஃபுல் சர்வீஸ் பண்ணி இந்த சர்வீஸ் ஹிஸ்டரியோட தான் கஸ்டமருக்கு நம்ம வண்டி கொடுக்குறோம். ரெண்டாவது எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ற எல்லா கஸ்டமரும் கண்டிப்பா அஷ்யூர்டு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அது சர்ப்ரைஸ். அஷ்யூர்டு கிஃப்டோட நீங்க வந்து வண்டி கொடுக்குறீங்க. சொல்ல போனா நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வண்டி வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன்லங்க. நான் வாங்கின ஒரு பிளாட்டினம்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் இருந்தது. அந்த பிளாட்டினம் வண்டி நான் கண்ணுல பாக்குறப்ப இவங்களுக்கு வாங்குறப்போ நான் இந்த வண்டி தான் நான் செலக்ட் பண்ணுன்னு சொன்னேன். செலக்ட் பண்ணணும்னு சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம கேபி மோட்டார்ஸ் அவங்களோட செலவுல அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி சொல்ல போனா எனக்கு அந்த வண்டியில பேட்டரி வாரண்டியோட எனக்கு அந்த வண்டியை வந்து என் கையில கொடுத்தாங்க. இன்னொன்னு சர்ப்ரைஸ் கிஃப்டோட எனக்கு கொடுத்தாங்க. அந்த விஷயத்துல அண்ணா ஷேர் பண்றாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் விஷயத்தை நான் சொல்லியிருக்கணும், அதையும் நான் உங்களுக்கு சொல்ல மறந்தேன். இது வரைக்கும் எவ்வளவு வண்டி நீங்க சேல் பண்ணிருக்கீங்க? நாங்க அரௌண்ட் ஒரு 500+ வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணிருக்கோம். 500+ வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்க இங்க சேல் பண்ணியிருக்கீங்க. சூப்பர்ங்க. ஒரு டூ வீலர் செகண்ட் சேல் பண்ற, டூ வீலர் கன்சல்டிங் பண்ற ஒரு கம்பெனி ஈரோட்ல வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஈரோட்ல நீங்க தான் வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் நினைக்கிறேங்க. ஈரோட்ல வந்து ஒரு டூ வீலர் கன்சல்டன்சி வந்து செகண்ட் டூ வீலர் நம்ம சேல் பண்றது, ஈரோட்ல வந்து வெப்சைட் ரன் பண்றதுதான். வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சோசியல் மீடியாவோட பேஜஸோட இது FB இன்ஸ்டாவோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இதுல போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம கேபி மோட்டார்ஸ் வந்து புது வண்டிக்கான குவாலிட்டியான வண்டி செகண்ட் ரேட்ல விலை கம்மியா பைனான்சியல் சப்போர்ட்டோட
நம்மளால இங்க வாங்கிக்க முடியுங்க. நீங்களே வந்து ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா நீங்க ஒரு R15 அளவுக்கு ஒரு டாப் அண்ட் வண்டியோ இல்ல உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கான வண்டியோ இல்ல ஒரு ஸ்கூட்டரோ ஒரு டிவிஎஸ் 50யோ ஒரு நாம ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு நம்மளோட கமர்ஷியலுக்காக யூஸ் பண்றதுக்காக நம்மளோட மார்க்கெட்டிங் கொடுக்கற வண்டி வாங்கணும் அப்படின்னா நீங்க மறந்துடாம நீங்க வர வேண்டிய இடம் கேபி மோட்டார். கேபி மோட்டார்ஸ் மெயினா எங்க இருக்குதுன்னா அகில்மேடு வீதியில் இல்லைங்க. நம்ம கேபி மோட்டார்ஸ் இருக்கிற ஒரே இடம் நம்ம சூரம்பட்டி 4 ரோட்ல எத்தனாவது ரைட்டிங்? 4th ரைட்டிங். பழைய தினமலர் ஆபீஸ் பேப்பர் ஆபீஸ் இருக்கிற இடத்துல இப்ப 4 பழைய தினமலர் ஆபீஸ் இருந்த இடத்துல கேபி மோட்டார்ஸ் அப்படிங்கிறது 4th ரைட் சூரம்பட்டி 4 ரோட்ல இருந்து சூரம்பட்டி வலசு போற ரோட்ல இவங்க இருக்காங்க. இங்க வாங்க, ஒரு வண்டி வாங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்களை வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச வண்டி இங்க இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்களோட வண்டி பிடிக்கும், வண்டியோட ரேட்டு உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நல்லா பண்ணி தருவாங்க. பக்கா லீகலா உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி சூப்பரான வண்டி வாங்கலாங்க. 1001 இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறது மூலியமா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் இந்த வீடியோ பாக்குற ஈரோடு மக்களுக்கும் நீங்க ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா விலை கம்மியான ரேட்ல உங்க குழந்தைகளுக்காகட்டும் உங்களுக்காகட்டும் வண்டி வாங்குறதுக்கு ஒரு சிறந்த இடமா. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம்னா இங்க புரோக்கர்ஸ்ங்கிறவங்க மீடியேட்டர்ஸ் நடுவில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான கமிஷன் இங்க நடக்காம உங்களுக்கு நல்ல வண்டி இங்க வாங்க முடியும். ரொம்ப 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 நன்றிங்க இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்காக, உங்களோட டைம் கொடுத்ததுக்காக. நாங்க நல்ல விஷயமே இங்க நடக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.